ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஷாப்பிங் பிளாக் தான். என்னுடைய குட்டிமாக நாங்கள் வந்து ஷாப்பிங் போக போகிறோம். நிறைய பேர் அக்கா நீங்கள் ஷாப்பிங் வீடியோ போடுங்க, ஷாப்பிங் போட்டு போகணும் அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால் சரி இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகிறதுனால ஷாப்பிங் வீடியோ எடுத்து போட்டலான்னு சொல்லி இந்த பிளாக்ல வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட குட்டிமா வந்து கீழே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, நானும் இப்போ கிளம்பிடுவேன். அதனால் சரி இன்ட்ரோ எடுத்துலான்னு சொல்லி இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஷாப்பிங் பிளாக் போட்டதுனால என்னென்ன அதில் வந்து எவ்வளோ லேட் ஆகுது, ஷாப்பிங் விளாக் அக்கா எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்க எல்லாமே இந்த விளாகில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து முதல்ல எடுக்கிறது தான். சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம எடுத்து போட்டோம் ஷாப்பிங் விளாக்னு சொல்லி ஷாப்பிங் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Butterfly couples. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வேற வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. இந்த வெயிலில் நம்ம வெளியே சுற்றுறனால நம்ம ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வரும். டார்க் ஸ்பாட்டை கிளியர் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இதில் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதனால உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் க்ளோ வெளியே வரும். இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கிற ஒரு மெயின் இன்கிரீடியன்ஸ் மஞ்சள், டர்மரிக் உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நேச்சுரலா கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ்ல டர்மரிக்கும் லிக்கரோஸும் இருக்கு. லிக்கரோஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பெமிசஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் சுவாரசா ஹோல் பிரஸ் எக்ஸ்டென்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. அதனால டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட், இது நம்ம ஸ்கின்னை ட்ரையாவோ அந்த மாதிரி ஸ்டெயினாவோ ஆக்காம ரொம்ப ஸ்கின்னுக்கு நேச்சுரலான க்ளோ கொடுத்து உங்க டார்க் ஸ்பாட்ஸையும் கிளியர் பண்ணுங்க. இவங்களோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், நைகா, ஹிமாலயா ஆப் அண்ட் வெப்சைட்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணுங்க. அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஷாப்பிங் பண்றதுக்கு. பில்லை போட்டுருவாங்க, ஒரு பக்கத்துக்கு ஒரு பில்லை போட்டுருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஷாப்பிங் விளாக் போடுறோம். ஆனால் ஷாப்பிங் வந்து வாரத்துக்கு 3 டைம் ரெகுலராக போய்கிட்டே தான் இருப்போம். சரி ஷாப்பிங் விளாக் எடுப்போம். நிறைய பேர் சரி ரைட்டு நம்ம லாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நான் எப்படி ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது இல்ல. இந்த வீடியோல நீங்க வந்து பாப்பீங்க. அவ்வளவுக்குள்ளலாம் இந்த வீடியோல காட்ட மாட்டேன். இவ குரங்காய்க்கிறோம், அது ஒரு விஷயம். ரொம்ப இவ கூட ட்ரெஸ் எடுக்க போனாலே என்ன அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. காலையில ஒரு 8 மணிக்கு போகணும். இங்க இருந்து ஒரு 8 மணிக்கு போனாதான் ஒரு ஈவினிங் போல நம்ம வர முடியும். இந்த வேலை பாக்குற மாதிரி அப்படிலாம் இல்ல. அப்படின்னா நான் தான் எடுப்பேன். இவங்க நல்லா ஹாயா ஷேர் போட்டு உட்காந்துருவாங்க. இந்த ஒரு உட்காந்துரு நான் நின்று பாப்பேன் பாத்துக்கோங்க. நம்மளால ரைட் இதுக்கு மேல அவ எடுத்துக்கிட மாட்டாப்பா. ரைட் அம்மா நீ எடுத்துக்கோன்னு சொல்லி நான் பின்னாடியே தான் போவேன். சேரையும் தூக்கிட்டு போவேன். சேரையும் தூக்கிட்டு போவேன்னா சேர் போட்டு அவங்க உட்காந்துக்குருவாங்க. அதனால கால் வலிக்க போறது இல்ல. என்ன ட்ரெஸ் எடுக்கணும், என்ன கலர் எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனா உங்களுக்கு இருக்க போறதும் கிடையாது. நான் ஒண்ணு செலக்ட் பண்ணுவேன், அது சும்மா அடுத்த எடுத்துருவா. நான் செலக்ட் பண்ணா எடுத்துருவா. அடுத்த எடுக்காம இருக்க மாட்டான். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு கிளிவுங்க நான் தானே. இல்ல அங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நான் சொல்றது எடுக்காம இருந்தா எனக்கு இதாயிரும் சொல்லி எடுத்துருவான் என் முன்னாடி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளி வாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எடுத்துக்கோ, எவ்வளவு அமௌண்ட் எதுவும் பார்க்காத, எடுத்துக்கோ. வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு தொல்லை பண்ணக்கூடாது. ஆமா, எல்லாம் எப்பவுமே நாங்க ட்ரெஸ் எடுக்கும்போது நான் சும்மா ஏதாட்டி எனக்கு என்ன பிடிக்கும் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னா இது எடுக்கவா அப்படின்னு கேட்டா எதுவுமே செலக்ட் பண்ணும். ஓ இஷ்டமா, ஓ இஷ்டம், நீனே எதனாலும் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எதுவுமே எல்லாமே அவங்க இஷ்டத்துல விட்டுறணும். இல்லாட்டினா அம்மை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாட்டு குறைபாடு ஏதாட்டு சொல்லுவாங்கனால அவங்க இஷ்டத்துல விட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவல்னு பேசாம நம்ம இப்படி டிராவல் பண்ணிட்டு நேரா கடைக்கு போயிட்டு அங்க அதுக்கப்புறம் என்னென்ன பண்றோம் அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா வரும். ஷாப்பிங் விளாக் மட்டும் கிடையாது, நாங்க என்னென்ன பண்றோம் எல்லாமே இந்த விளாக்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் கார்ல போனா இதாங்க ஒரு ஓடி பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டாதான் போக முடியும். நம்ம பெட்ரோல் போட்டாதான் போக முடியும். சரி, இது நல்லா அறிவாளி கண்டுபிடிச்சிருக்கீங்க, நல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்மெல் பத்தியா நல்லா இருக்கா? ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம ஏசி போட்டனால உள்ள அந்த ஸ்மெல் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்ரோலை போட்டுட்டு போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல்லாம் போட்டு அப்படியே நாங்கள் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன குட்டிமா சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கேன். ஆனால் ரியானை வீட்டில் விட்டுட்டு ஆளு இப்போ ஜாலியாக இருக்கீங்க. ரியான் வந்து அவள் தூங்கிட்டு இருந்தார் பார்த்துக்கோங்க. அவர் தூங்கி முழிக்க எப்படியுமே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். சரி ரைட், நம்ம அதுக்குள்ளேயே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம்னு நினைக்க. மேக்ஸிமம் அவருக்கும் வர முடியாது. இப்போ வந்து ஆள் வந்து நல்லா எங்கள் அம்மா கூட இருப்பாருனால அதனால அசல்ட்டு விட்டு வந்துடுவோம். வந்து இருக்க மாட்டார். இப்போ ஆள் அவருக்கு 1.5 வயசு ஆகிட்டு பார்த்தீங்களா. அதனால் வந்து ஜம்முன்னு ஆடுவார். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பொண்ணு 2 பேர் இருப்பாங்களா குட்டீஸு. அதனால வந்து அவங்க கூட விளாண்டு நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். மேக்ஸிமம் எங்களை தேட மாட்டார், இருந்தால் தேடுவார்.
என்னம்மா பசிக்கும் போது தேடுவாரு, பசிக்கும் போய் பாலை வீட்டுல கொடுத்துருவாங்களா, அதனால வந்து தேட மாட்டாரு. இல்ல இப்போ எப்படின்னா பாம்பாடு விளாண்டுட்டே இருப்பான். ஆனா எங்க ரெண்டு பேர்த்தோட வாய்ஸோ எங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா மட்டும் அழுகுற மாதிரி சீன் பண்றது, இந்த இது ஏன்னா அப்ப தூக்குவாங்க அப்படின்னு எங்கேயே போயிட்டாங்க தூக்கணும்னு சொல்லிலாம். ஏன்னா அவனை தூக்காம மேல போயிடக்கூடாதுன்னு சொல்லி பாப்பாங்க, மாடிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆளு வந்து உடனே அழுதுட்டு தூக்குங்க அப்படின்றுவாரு. விட மாட்டான், என்ன காலை கட்டி பிடிச்சிட்டு விடைய மாட்டான், தூக்கியே அப்படிங்கிறது. அதனால ரைட்டு எப்படிமா முழிச்சிருந்தாலும் அவனை விட்டு வர முடியாது. அதனால லேட்டா தூங்குற டைம் கரெக்டா நாங்க ஷாப்பிங் போயிட்டோம். இப்போ போய்கிட்டு இருக்கோம், சாரி போய்கிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு அங்க ஈவினிங்குள்ள வந்துடலாமா இல்லை நைட் ஆகுமான்னு தெரியல. நீங்க வீடியோல தெரிஞ்சிடும், காட்டிடலாம் எங்களோட குட்டிமாவுடைய ஆக்கத்தை. அது எப்போ உள்ள ஷாப்பிங் என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப அளவுன்னு பேசுறோம். பாருங்க வெயில் எப்படி அடிக்கணும், சரியான வெயில். வெயில் கிளைமேட்டு அதுவும் இல்லாமல் மே மாதம் சும்மாவே பயங்கரமாக அடிக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக போன மாதத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டு கொடூர வெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நான் சொன்னா எப்படியுமே நாங்கள் ஈவினிங் கிளம்பணும். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிட்டு. பார்த்தீங்களா எனக்கு தெரியும் நம்ம வந்து ஷாப்பிங் போனாலே லேட் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு குட்டிமா பார்த்துக்கோங்க, இருட்டாயிட்டு நம்ம நான் விளாக் தொடங்கும் போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு, இப்போ இருட்டாக இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா நைட் ஆகிட்டு நாங்கள் வந்து அதுவும் இல்லாமல் நான் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அவ்வளோவா விளாக் நான் ஷார்ட் வீடியோ ஷூட் போட்டிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு முடியல. ஏன்னா ஒரு சுடிதார் அங்கே அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அவளுக்கு பிடிச்சதான் எடுக்க முடியும். அதனால தேடிக்கிட்டே இருந்தாலும் கிடைக்கல. சரி ரைட்டு நீ எப்படியாடி எடுமான்னு சொல்லி கடைசியில் டிஷர்ட்டு சாக்ஸ் எல்லாமே எடுத்து பயங்கரமாக வந்தாச்சு. எப்படியும் எடுத்துட்டாங்க என் குட்டிமா. கொஞ்சம் நேரம். ஆமாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரி நம்ம வந்து அந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி முடிப்புங்கான்னு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து வீட்டுக்கு போக போகிறோம், போய்கிட்டே இருக்கோம். நம்ம சீக்கிரமாக போய் ரியானை வேற மீட் பண்ணணும். ரியானு வந்து ஆளு அப்பவுமே வந்தாரு அம்மா கிட்ட, எங்க அம்மா கிட்ட பத்திரமா இருப்பாரு, விளாண்டுகிட்டு இருப்பாரு. என்னமா நல்ல ஜாலியா விளாண்டுட்டு இருப்பான். அதான் தூங்குற டைமும் கிடையாது, எப்படியும் விளாண்டுட்டு தான் இருப்பாரு. அதான் நல்ல ஹாப்பியா விளாண்டுட்டு இருப்பாரு. போனோம்னா சீன் போடுவாரு. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிட்டு Butterfly couples.